நண்பர்களே, நேற்று கரூரில் நடந்த சம்பவம் ரொம்ப வேதனை அளிக்குது. அந்த சம்பவத்தில் உயிரிழந்த உறவினர்கள் மன அமைதி பெற இறைவனை பிரார்த்திப்போம். வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பர் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சப்ஸ்கிரைபர் சண்டே. இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர்கள் கேட்ட கேள்விகளும் அதற்கான பதில்களையும் பார்ப்போம். கவிங்கிற ஐடியிலேருந்து சிகாச்சி இந்தியா லிமிடெட் பற்றி கேட்டிருக்காரு. சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் என்பது 1989ஆம் ஆண்டு இணைக்கப்பட்ட ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க. இவங்க செல்லுலோஸ் அடிப்படையிலான தயாரிப்பு மற்றும் உற்பத்தி செய்வதிலும் விற்பனை செய்வதிலும் நிபுணத்துவம் பெற்று விளங்குறாங்க. நிறுவனம் மைக்ரோ கிறிஸ்டலின் செல்லுலோஸ் எம்சிசி உற்பத்தி விற்பனையில் நிபுணத்துவம் பெற்று விளங்குறாங்க. மருந்து பொருட்கள், மருந்து துணைப் பொருட்கள், வைட்டமின், கனிம கலவைகள் மற்றும் பாலிமர் கலவைகள், உணவு மற்றும் ஊட்டச்சத்து பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், தோல் முடி பராமரிப்பு தொழில்கள், உலகளவில் செல்லுலோஸ் அடிப்படையிலான துணைப் பொருட்கள் உற்பத்தி செய்யவும் ஏற்றுமதி செய்ய உள்ள மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒன்றாக இவங்க இருக்கிறாங்க. 50க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு 2023 43 கோடியாக இருந்திருக்கு. 2024 57 கோடியாக அதிகரிச்சிருக்கு. 2025 69 கோடியாக அதிகரிச்சிருக்கு. காலாண்டுக்கு நிகர வருமானம் பார்ப்போம். டிசம்பர் 2024 21 கோடியாக இருந்திருக்கு. மார்ச் 2025 13 கோடியாக குறைஞ்சிருக்கு. அப்புறம் ஜூனில் 100 கோடி நஷ்டம். ஷேர் ஹோல்டிங் ப்ரமோட்டர் 44% வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐ 2.89%. மியூச்சுவல் ஃபண்டுகிட்ட ஹோல்டிங்கே இல்லை. பப்ளிக் 52% ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐ ஹோல்டிங்கை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டு தான் போகிறாங்க. ஆனால் பப்ளிக் ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நிறுவனத்தோட ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வருஷம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ 8.51% இருக்குது. ரொம்ப குறைவு. ஷேர் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 59 ரூபா, லோ 30 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 38 ரூபா. பிஇ ரேஷியோ தகவல் எதுவும் இல்லை. புக் வேல்யூ 11 ரூபா 86 காசு. 3.22 டைம் அதிகமாக இருக்குது. 2021 நவம்பர் மாதம் ஐபிஓவில் வந்த இந்த நிறுவனம் 59 ரூபாயிலிருந்து இறங்கி 24 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்புறம் 2024 பிப்ரவரியில் 90 ரூபா வரைக்கும் உச்சத்துக்கு போச்சு. அப்போ இப்போ 38 ரூபாயில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இவ்வளவு இறங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல ப்ரமோட்டர் ஸ்டாக்கை அடமானம் வச்சுருக்கிறாங்க, அதான் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜூன் 2025 சிகாச்சியுடைய தெலுங்கானா பிரிவில் வெடிப்பு ஏற்பட்டுச்சு. அப்புறம் இந்த ஃபைனான்சியல் ரிசல்ட் காலாண்டு முடிவு 100 கோடி கிட்ட லாஸ் ஆகிருக்கு. இந்த 3 காரணமும் சொல்லலாம் இறங்குனதுக்கு. இது இப்போதைக்கு இந்த பங்கில் எந்த வாய்ப்பும் பெருசாக இல்லை. லாங் டேர்முக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. பிற்காலத்தில் வேணால் பார்க்கலாம். புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஏற்கனவே வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் ஏறுனா வெளியேறிடுங்க. இது என்னுடைய முடிவு. நீங்களும் சொந்தமாக யோசிச்சு நல்ல முடிவாயிடுங்க. இது சிகாச்சி நிறுவனத்தை பற்றி கவிங்கிற கேட்டதுக்கான பதில். ஆதிக்குன்ற ஐடியிலேருந்து ஜம்னா ஆட்டோ பற்றி கேட்டிருக்கிறாரு. கம்பெனி 1965ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் புதுடில்லியை தலைமையகமாக கொண்டிருக்கிறாங்க. இவங்க வாகன சஸ்பென்ஷன் தீர்வுகளின் முன்னணி இந்திய உற்பத்தியாளராக இருக்காங்க. ஆண்டுக்காண்டு நிகர வருமானம் 2023 168 கோடி, 2024 205 கோடியாக அதிகரிச்சிருக்கு. 2025 180 கோடியாக குறைஞ்சிருச்சு. 10% டவுன் ஆகிருக்கு. காலாண்டுக்கு பார்க்கலாம். டிசம்பர் காலாண்டில் 2024 43 கோடி, மார்ச் 2025 50 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஜூன் 25 45 கோடியாக 10% அதுவும் டவுன் ஆகிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னா, ப்ரமோட்டர் 50% வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐஐ 2%, மியூச்சுவல் ஃபண்டு 6% வச்சுருக்கிறாங்க. டிஐஐ 41% வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐஐ ஹோல்டிங்கை நல்லா குறைச்சிட்டு வர்றாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 123, லோ 68, க்ளோசிங் 103, பிஇ ரேஷியோ 23, செக்டார் பி 25, புக் வேல்யூ 23, 4.40 டைம் அதிகமாக இருக்குது. 2% நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தோம்னா CAGR 41% இருக்குது. 3 ஆண்டு சராசரி. ROE இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. 4 வருஷம் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிட்டு வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 10% டவுன் ஆகிருக்கு. காலாண்டு முடிவு வந்தால் தான் சொல்ல முடியும் நிலவரத்தை. அடுத்த காலாண்டு முடிவில் வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்கள். நார்மலாக தான் இருக்குது நிலவரம். அப்புறம் புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க ஒரு 90 ரூபாய்க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ண தொடங்கலாம். நல்ல நிறுவனமாக தான் இருக்குது. கான்ஃபிடென்ஸ் பெட்ரோலியம் பற்றி சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம். இது ஒரு இந்திய பொதுத்துறை நிறுவனமாக இருக்கிறாங்க. எல்பிஜி சிலிண்டர்களை உற்பத்தி செய்கிறது, அப்புறம் அதை விற்பனை செய்தல் போன்ற சேவைகளை செஞ்சுட்டு வர்றாங்க. கோ கேஸ், எலைட் போன்ற பிராண்டுகளில் இந்தியா முழுவதும் சேவை செஞ்சுட்டு வர்றாங்க. ஃபைனான்சியல் பார்க்கலாம். நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு 101 கோடி, இந்த ஆண்டு 86 கோடியாக குறைஞ்சிருக்கு. 15% விழுந்திருக்கு.
அப்புறம் காலாண்டுக்கு பார்த்தோம்னா டிசம்பர் காலாண்டில் 30 கோடி 2024, மார்ச் 25 2025 வந்து 22 கோடியாக குறைஞ்சிருக்கு. அப்புறம் ஜூன் காலாண்டு இந்த காலாண்டில் 20 கோடியாக படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையில் 55% வச்சுருக்கிறாங்க ப்ரமோட்ரு. எஃப்ஐஐ 1% தான் வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டுகிட்ட ஹோல்டிங்கே இல்லை. டிஐ வந்து 41% வச்சுருக்காங்க, அதாவது பொதுமக்கள். எஃப்ஐஐ வந்து ஜூன் மாதத்தில் வந்து நல்லா குறைச்சிட்டாங்க. இந்த மாதம் இந்த காலாண்டில் வந்து குறைச்சிட்டாங்க ஹோல்டிங்கை. பப்ளிக் வந்து ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 90, லோ 45, க்ளோசிங் 45 ரூபா 50 பைசா. இயர்லி அது லோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 16, செக்டார் பி 22, புக் வேல்யூ வந்து 28, 1.18 டைம் அதிகமாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து டவுன் ஆகிருக்கு. அப்புறம் வந்து ROI 5 வருஷமாக டவுன் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து எந்த முன்னேற்றமும் இல்லை. எஃப்ஐஐ வந்து விற்றுட்டு வெளியே போகிறாங்க. 3 வருஷம் ரிட்டன் எந்த ரிட்டனுமே இல்லை. 3 வருஷம் வாங்கியிருக்கவங்களுக்கு எந்த ரிட்டனும் இல்லை. இதை வந்து வச்சுருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஏறுனா கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேணாம், ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. நீங்களும் சொந்தமாக யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க. டேனியல் ராஜுங்கிற ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. 2 ஸ்டாக் கேட்டிருக்காரு. அதில் முதல்ல உள்ள ஸ்டாக்கை பார்ப்போம். டி-லிங்க் இந்தியா லிமிடெட். டி-லிங்க் இந்தியா லிமிடெட் வந்து ரவுட்டர்கள், சுவிட்சுகள், வயர்லெஸ் சாதனங்கள், கண்காணிப்பு உபகரணங்கள் ஆகியவற்றை விற்பனை செஞ்சு வர்றாங்க. ஃபைனான்ஸ் டீட்டெயில் பார்த்தோம்னா நிகர வருமானம் சென்ற ஆண்டு 92 கோடி, இந்த ஆண்டு 104 கோடியாக 10% அதிகரிச்சிருக்கு ஆண்டுக்காண்டு. காலாண்டு நிகர வருமானம் வந்து டிசம்பர் 2024 26 கோடி, மார்ச் 2025 27 கோடி, ஜூனில் இந்த காலாண்டில் 24 கோடியாக 10% விழுந்திருக்கு. ஷேர் ஹோல்டிங் வந்து ப்ரமோட்டர் 51%, எஃப்ஐஐ வந்து 21% வச்சுருக்கிறாங்க. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டுகிட்ட எந்த ஹோல்டிங்கும் இல்லை. டிஐ வந்து 47% ஹோல்டு பண்ணுறாங்க. எஃப்ஐஐ ஹோல்டிங்கை அதிகரிச்சுட்டே தான் இருக்காங்க, கொஞ்சமாக அதிகரிக்கிறாங்க. டிஐ வந்து ஹோல்டிங்கை குறைச்சிட்டு வர்றாங்க. ROI இதுலேயும் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. காலாண்டு ப்ராஃபிட் வந்து டவுன் ஆகிருக்கு 10%. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை வந்து 648, லோ 349, க்ளோசிங் 472, பிஇ ரேஷியோ 16, செக்டார் பி வந்து 79, புக் வேல்யூ வந்து 133, 3.53 டைம் அதிகமாக இருக்குது. அருமையான எக்ஸலண்ட் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, 4.23%. 5 வருஷத்தில் பங்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. எஃப்ஐஐ வந்து ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டே வர்றது வீக்னஸாக பார்க்கலாம். ஆனால் திரும்ப பங்கு விலை வந்து சீப்பானால் வந்து வாங்குவாங்க. அப்புறம் வந்து புதுசாக வச்சுருக்கவங்க வந்து ஹோல்டு பண்ணுங்கள். புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க 450க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறுவனம் நல்ல நிலையில் தான் இருக்குது. இபிஎஸ் டிஓஎம்ங்கிற ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. நேட்கோ ஃபார்மா, டிசிஎஸ், ஐடிசி, ஹெச்சிஎல் டெக்கு, டாடா மோட்டார் இந்த ஸ்டாக் எல்லாம் சொல்லுங்கள் நண்பரே. எல்லாம் ஸ்டாக் பற்றி நம்ம இந்த ஸ்டாக்கெல்லாம் பற்றி பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். இது எல்லாமே இப்போ கன்சிடர் பண்ணுற வேலையில் தான் இருக்குது. நல்ல நிறுவனமாக தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஆனால் எல்லா லாங் டேர்முக்கு வச்சுக்கிற நிறுவனம். இப்போ நீங்கள் வாங்கிட்டு உடனே ஏறணும்னா ஏறாது, கொஞ்சம் ஒலட்டைலாக தான் இருக்கும். ஆனால் லாங் டேர்முக்கு நல்ல நிறுவனம். இறங்க கன்சிடர் பண்ணுங்கள். ஒரே பங்கில் அதிக பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ணாதீங்க, ஆவரேஜாக பண்ணுங்கள். இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. அது மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாமே நல்ல நிறுவனமாக தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். பழைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இன்னும் தெளிவாக விஷயம் தெரியும். குலத்தோருங்கிற ஐடியிலேருந்து பஜாஜ் ஸ்டீல் பற்றி கேட்டிருக்காரு. 1961 நிறுவப்பட்ட இது ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க. இவங்க தயாரிப்பு பார்த்தா பருத்தி ஜின்னிங் இயந்திரங்கள், அப்புறம் விதைகளை அப்புறப்படுத்தும் இயந்திரங்கள், அப்புறம் சுத்தம் செய்யும் இயந்திரங்கள், இன்ஜினியரிங் அண்ட் ஃபேப்ரிகேஷன் உதிரி பாகங்கள், கட்டிடங்களுக்கு தேவையான கட்டமைப்புகள் ஆகியவற்றை உருவாக்குறாங்க. ஃபைனான்சியல் பார்க்கலாம். சென்ற ஆண்டு வந்து நிகர வருமானம் 59 கோடி, இந்த ஆண்டு 84 கோடியாக அதிகரிச்சிருக்கு. காலாண்டில் நிகர வருமானம் வந்து மார்ச் காலாண்டில் 18 கோடியாக இருந்திருக்கு. இந்த ஜூன் காலாண்டில் 7 கோடியாக ரொம்ப விழுந்திருக்கு, 60% விழுந்திருக்கு. எஃப்ஐஐ ஹோல்டிங்கை வந்து அதிகரிக்கிறாங்க. 10 வருஷத்தில் 10 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. வாங்கிட்டு விட்டுருந்தவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். மல்டி பேக்கர் ஆகிருக்கு, ஆனால் ஏறி முடிச்சிருச்சு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 988, லோ 451, க்ளோசிங் 552 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 20, செக்டார் பி வந்து 50, புக் வேல்யூ 186 ரூபா, 3 டைம் அதிகமாக இருக்குது. ஆனால் ROI குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது குறைஞ்சிக்கிட்டே வர்றது வந்து வீக்காக இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து காலாண்டில் 60% டவுன் ஆகிருக்கு. எஃப்ஐஐ வந்து ஹோல்டிங்கை குறைச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. அக்டோபரில் வந்து போனஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜூன் காலாண்டு முடிவு வந்து மோசமாக இருந்ததுனால பங்கு விலை நல்லா இறங்கிருச்சு. அடுத்த காலாண்டு முடிவை பார்க்கணும். முடிவு நல்லா இருந்துச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து வாங்கலாம். அதுபோக வந்து வச்சுருக்கிறவங்க வந்து ஹோல்டு பண்ணுங்கள்.
அடுத்த காலாண்டு முடிவு சரியில்லைன்னா வெளியே வந்துடுங்க. புதுசாக வாங்குறவங்க 500க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ண தொடங்க, இறங்க வாங்கலாம். இது கண்டிப்பாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்டா காலாண்டில் வந்து 60% விழுந்திருக்கு ப்ராஃபிட்டு. அதனால் இறங்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இறங்குனா வாங்கி வச்சுக்கோங்க. லாங் டேர்முக்கு நல்ல நிறுவனம் தான். இதை பயன்படுத்திக்கோங்க. வச்சுருக்கவங்களும் ஹோல்டு பண்ணிக்கோங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி.